வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி சீரமைப்பால் கார்கள் விலை 80,000 ரூபாய் வரை குறையும். ஏசி, டிவிகள் விலையும் 8,000 வரை குறைய வாய்ப்பு. எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தவறை உணர்ந்து பாஜக அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளதாக ப. சிதம்பரம் விமர்சனம். காரணம், பீகார் தேர்தலா, அமெரிக்கா கூடுதல் வரி விதிப்பா என்றும் கேள்வி. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலகெங்கும் தன்மானத்தை காத்தவர் தலைவர் என பெரியாருக்கு புகழாரம். அதிருப்தி குறித்து நாளை மனம் திறந்து பேசுகிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அதிமுக உட்கட்சி பூசல் அதிகரிப்பதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாய தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி தரப்படும். 4,000 மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. பாஜகவின் குரலாக எடப்பாடி பழனிசாமி ஒலிக்கிறார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்ற எடப்பாடி நிதி பங்கீடு குறித்து பேசாதது ஏன் என்றும் கேள்வி. தோல்வி பயம் காரணமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறியதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். அதிமுக, பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் வெளியேறும் என்றும் திருமாவளவன் கருத்து. தமிழ்நாடு பாஜகவில் நயினார் நாகேந்திரன் மகனுக்கு மாநில அளவில் பொறுப்பு. விளையாட்டு பிரிவு மாநில அமைப்பாளராக நயினார் பாலாஜி நியமனம். நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் சென்னை ஐஐடி 7வது ஆண்டாக முதலிடம். பட்டியலில் டெல்லி ஐஐடி 2வது இடம் பிடித்தது. மாநில அரசின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நாட்டிலேயே 2வது இடம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 10வது இடம் பெற்றுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகம். தொடர் விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார். பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. ஓணம் பண்டிகையை கொண்டாட விமானங்கள் மூலம் சென்னையிலிருந்து கேரளா செல்லும் மலையாள மக்கள் விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக அதிருப்தி. கொடைக்கானலில் வீட்டிற்குள் காட்டெருமை நுழைய முயன்றதால் பரபரப்பு. குடியிருப்பு பகுதிகளில் காட்டெருமை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறைக்கு கோரிக்கை.
சென்னையில் மெகா ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தீவிரம். வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு மைக்ரோசிப் கட்டாயம் என்ற நடைமுறை அடுத்த மாதம் அமல். இரண்டாவது மனைவியோடு சேர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதாக நடிகர் சரவணன் மீது முதல் மனைவி குற்றச்சாட்டு. சட்டப்படி எதிர்கொள்ள உள்ளதாக மனைவி குற்றச்சாட்டிற்கு சரவணன் மறுப்பு. IPL உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளுக்கு GST 40% உயர்வு. IPL போட்டிக்கான டிக்கெட் விலை மேலும் உயர்கிறது. ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் அமலாக்கத்துறை முன் ஷிகர் தவான் ஆர்டர். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வாக்குமூலம் பதிவு. டெல்லியில் கனமழையால் யமுனை நதியில் 3வது நாளாக அபாய அளவை தாண்டி ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். பஞ்சாபில் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 37 பேர் உயிரிழப்பு. காகர் நதி கரையை மீறியதால் 78 கிராம மக்கள் வெளியேற்றம். கார்களுக்கான GST 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டதை அடுத்து விலை 80,000 ரூபாய் வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த கார்களின் விலை குறையும் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முன்னணி கார் நிறுவனமான மாருதியின் ஆல்டோ காரின் விலை 4,23,000 ரூபாயாக இருக்கும் நிலையில் GST குறைப்பால் காருக்கு 42,000 ரூபாய் வரை விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாருதி சுசுகி எஸ்பிரசோ காரின் விலை 43,000 ரூபாய் வரை குறையும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதேபோல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் காரின் விலை சுமார் 60,000 ரூபாய் குறையும் என்றும் தெரிவிக்கின்றனர். 5,98,000 ரூபாயாக உள்ள ஹுண்டாய் i10 காரின் விலை 47,000 ரூபாய் குறையும் நிலையில் டாடா டியாஜோ காரின் விலை 50,000 ரூபாயும் டாடா நெக்ஸான் காரின் விலை 80,000 ரூபாய் வரையும் குறையும் என்பதால் கார் பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரெனால்ட் குவிட் காரின் விலை சுமார் 40,000 வரை குறைய உள்ளது. ஹூண்டாய் கிரெட்டா காரின் விலை 3% குறையும் என்றும் மகேந்திரா தார் காரின் விலை 5 முதல் 10% வரை குறையும் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மகேந்திரா ஸ்கார்பியோ, டொயோட்டா, இன்னோவா, ஃபார்ச்சுனர் கார்களுக்கான 50% வரி தற்போது 40 விழுக்காடாக குறைவதால் விலையும் கணிசமாக குறையும் என்பதால் கார் பிரியர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். GST வரி விதிப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் AC, TV, சிமெண்ட் உள்ளிட்டவற்றின் வரி விகிதம் 28%இலிருந்து 18% குறைகிறது. இதன் மூலம் பொதுமக்களின் வாங்கும் திறன் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் வியாபாரிகளும் ஆர்வத்துடன் விற்பனையை எதிர்நோக்கியுள்ளனர். GST குறைப்பை பொருளாதார நிபுணர்களும் வரவேற்றுள்ளனர். 5 அல்லது 18 இந்த 2 வரி விகிதங்கள் தான் GSTயில் இருக்கும். பலவற்றுக்கு இருக்காது. அவை 0% என்பது. அதுவும் அந்த ஒரு 0வுக்கும் நிறைய பொருட்கள் இப்பொழுது நகர்த்தப்பட்டிருக்கின்றன. நான் முதலில் இதை வரவேற்கிறேன். குறிப்பாக பெரும்பாலான உணவுப் பொருட்கள், சிமெண்ட், கார்கள், இருசக்கர வாகனங்கள் போன்ற பல்வேறு பொருட்களுக்கு, தொலைக்காட்சி பெட்டிகள் போன்ற சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற AC மிஷின் போன்ற பலவற்றுக்கும் இப்பொழுது வரி கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 28%இலிருந்து 18%. கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்க தான் செஞ்சது. ஆனால் விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் விலை கம்மியானதுனால, GST கம்மியானதுனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு 1.5 டன் AC 40 ரூபா வருது அப்படின்னா ஒரு 32 ரூபா அந்த மாதிரி வரும். சில லட்சங்கள் அளவுக்கு சிமெண்ட் தேவைப்படுது. அதனால் அந்த மக்கள் 28%இலிருந்து 18% ஆக்கிறதுனால ஒரு மூட்டைக்கு 300 ரூபா மூட்டைக்கு ஒரு 30 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் எல்லாருமே அது ஒரு சேவிங்ஸ் ஆகும். மக்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேவிங்ஸ் ஆகும். இதனால் மக்கள் அனைவரும் பயன்படுவாங்க. வீடு கட்டுறவங்க, பொறியாளர்கள், கட்டிட கான்ட்ராக்டர்கள்,
அனைவரும் வீட்டை குறைச்சி வைப்பாங்க. ஒரு பில்டிங் வந்து 10 லட்ச ரூபா ஆகுதுன்னா இப்போ இன்னும் ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா குறையும். 2% குறைஞ்சிருக்கிறது வந்து நடுத்தர மக்களுக்கு, நடுத்தரத்துக்கு கீழே இருக்க மக்களுக்கு, வீடு கட்டுற மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் ஒரு மூட்டை குறையும். அது செப்டம்பர் 22லேருந்து சொல்லியிருக்கிறதுனால அடுத்தடுத்து ஒரு 5 நாள், ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அதோட நிலவரம் என்னன்னு தெரிய வரும். ஜிஎஸ்டி வரி குறைப்பு தாமதமான நடவடிக்கை என காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் சாடியுள்ளார். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியில் தற்போது செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தம் 8 ஆண்டு கால நீண்ட தாமதத்திற்கு பின்னர் செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ள நேரம் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது அமலில் இருக்கும் ஜிஎஸ்டி வடிவமைப்பு மற்றும் வரி விகிதங்களை முதலில் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 8 ஆண்டுகளாக எச்சரித்த போதும் அந்த வேண்டுகோள்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்று 5% பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது? அவர்களை கசக்கி பிழிந்து அவர்களோட பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்பொழுதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மாற்றங்களை செய்ய பாஜக அரசை எது தூண்டியது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், மந்தமான வளர்ச்சியா, அதிகரித்து வரும் வீட்டு கடனா, குறைந்து வரும் வீட்டு சேமிப்பா, பீகார் தேர்தலா, ட்ரம்ப் விதித்த வரியா அல்லது இவை அனைத்துமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டிலேயே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் ஒட்டுமொத்த செயல்பாடுகளில் அதிக புள்ளிகளை பெற்று 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள சிறந்த கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், சட்டம், மருந்தியல், மருத்துவம், பல் மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 17 பிரிவுகளில் சிறந்த நிறுவனங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் அனைத்து குறியீடுகளும் அதிக புள்ளிகளை பெற்று சென்னை ஐஐடி தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. டெல்லி ஐஐடி 2வது இடத்தையும் 3வது இடத்தை மும்பை ஐஐடியும் பிடித்துள்ளன. நிலையான வளர்ச்சி இலக்குகளை எட்டிய கல்வி நிறுவனம் என்ற வகையிலும் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது. அத்துடன் சிறந்த பொறியியல் கல்வி பிரிவிலும் கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவிலும் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்து சாதித்துள்ளது. சிறந்த பொறியியல் கல்வி பிரிவில் திருச்சி என்ஐடியும் 9வது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 10வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த பல்கலைக்கழகங்களில் கோவை எட்டிமலையில் உள்ள அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த கல்லூரிகளில் கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி 9வது இடத்தையும், கோவை பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10வது இடத்தையும் பிடித்துள்ளது. மருந்தியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் உதகையில் உள்ள ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி 4வது இடம் பிடித்துள்ளது. எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி 10வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த மருத்துவக் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியலில் வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி 3வது இடம் பிடித்தது. சிறந்த பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கான தரவரிசையில் சென்னை சவிதா மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் கல்லூரி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. விசிகாவை மெல்ல மெல்ல திமுகவை விழுங்கிவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். விசிகாவை யாராலும் வீழ்த்தவோ விழுங்கவோ முடியாது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற விசிகா இந்த பகுதியில் மட்டும் மதுரையில மட்டும் அவங்க கொடிக்கம்ப நடவிடவே இல்லை. திமுக கூட்டணி அங்க வைக்கிறது விசிகா. அந்த விசிகா கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலயும் நடவிடாம திமுக அரசு பார்த்துக்குது. பார்த்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், எஸ்பிஎம் காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்கள்ல அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு. நாங்க உடைக்க பார்க்கலப்பா, நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிடுவாங்க. திமுக உசாரா இருந்தா சரி. இந்த இயக்கம்
ஒரு சாதி ஒழிப்பு இயக்கம் சாதி ஒழிப்பு களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டியே இல்லை என்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த இயக்கத்தாலும் வீழ்த்தவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலுக்காக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்துவமுள்ள ஒரு இயக்கம் என்பது. இந்த கட்சி நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அரசியல் காரணங்களுக்காக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். எங்கள் மீதுள்ள அவருடைய கரிசனத்திற்கு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யமுனை ஆற்றில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளம் பல இடங்களில் கரைகளை தாண்டி குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் டெல்லியின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. டெல்லியில் மழை தொடர்வதால் யமுனை ஆற்றங்கரையொட்டிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் அண்டை மாநிலங்களான ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஹத்னிகுண்ட் தடுப்பணையிலிருந்து அதிக அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. டெல்லியின் பழைய ரயில்வே பாலத்தில் தண்டவாளத்தை தொட்டபடி வெள்ளம் பாய்ந்து செல்கிறது. பல இடங்களில் கரையை உடைத்துக் கொண்டு பாய்ந்த வெள்ளம் தலைநகர் டெல்லியின் முக்கிய பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றியுள்ளது. குறிப்பாக யமுனா பஜார், யமுனா காதர் போன்ற கரையோர பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வீடுகள் மூழ்கியுள்ளன. தாழ்வான பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட மக்கள் மயூர் விஹார் பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் நிவாரண முகாம்களுக்குள்ளும் வெள்ளம் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி அரசின் தலைமைச் செயலகமும் வெள்ளத்தில் இருந்து தப்பவில்லை. விஐபிக்கள் வசிக்கும் சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள பெலா சாலை ஏரி போல காட்சியளிக்கிறது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் அனைத்தும் நீருக்குள் மூழ்கிவிட்டன. கிருஷ்ணா மேனன் மார்க், ஃபெரோஸ் ஷா கோட்லா சாலை, அர்ஜன்கர் உள்ளிட்ட தலைநகரின் முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கியிருப்பதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. நஜாப்கர், ஜெய்த்பூர், லோகாபுல், காஷ்மீர் கேட், ஆலிப்பூர், சோனியா விஹார், அக்சர்தாம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் 5 அடி அளவுக்கு வெள்ளம் வியாபித்துள்ளது. கனமழை வெள்ளம் எதிரொலியாக 40 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 30 ரயில்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனிடையே டெல்லியில் கனமழை தொடர்வதை அடுத்து யமுனை ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஹரியானாவின் பானிபட், சோனிபட், குருகிராம், ஃபரிதாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் ஓணம் கொண்டாட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. கேரளாவின் பாரம்பரிய ஓணம் பண்டிகை நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சென்னை அருகே அம்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கேரள பாரம்பரிய முறையில் புடவை அணிந்து வந்த மாணவிகளுக்கு கோலப்போட்டி, கேரள உணவுகள் சமைக்கும் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி மற்றும் நடன போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற ஜப்பானிய பெண்கள் உற்சாக நடனமாடி அசத்தினர். எனக்கு இந்த செலிப்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன். 2 பேர் ஓணம் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ஜாய். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே மேட்டுச்சாலையில் உள்ள கல்லூரியில் பல வண்ண பூக்களால் கோலமிட்டு மகாபலி மன்னரை மாணவிகள் வரவேற்றனர். பின்னர் திரைப்பட பாடல்களுக்கு அவர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் அத்தப்பூ கோலம் வரைந்த மாணவர்கள் மகாபலி மன்னர் போல வேடம் அணிந்து வந்தவரை உற்சாகமாக வரவேற்றனர். புத்தாடை அணிந்த மாணவ மாணவிகள் திருவாதிரை களிநடனம், மோகினியாட்டம் ஆடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் கேரளாவின் பாரம்பரிய பாயசம் வழங்கி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
லோகா திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் செய்தது மகிழ்ச்சியாக உள்ளதென அந்த படத்தின் நாயகி கல்யாணி பிரியதர்ஷன் தெரிவித்துள்ளார். படத்தை 5 பாகங்களாக எடுக்க இருப்பதாக தயாரிப்பாளர் துல்கர் சல்மான் கூறியுள்ளார். துல்கர் சல்மான் தயாரிப்பில் டாமினிக் அருண் இயக்கத்தில் சூப்பர் ஹீரோ கதையாக வெளியாகியுள்ள திரைப்படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. கல்யாணி பிரியதர்ஷன், மலையாள நடிகர் நஸ்லின் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படம் 100 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததை தொடர்ந்து அதன் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய நடிகர் நஸ்லின் திரைப்படத்திற்கு வரும் பாராட்டுகள் மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார். ஆச்சரியமா இருக்கு, என்னென்னமோ நடக்குது லைஃப்ல, எங்கேயோ போயிட்டு இருக்கு. காலையில் சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் வீடியோ கால் பண்ணி படம் சூப்பராக இருந்துச்சு. தொடர்ந்து பேசிய நடிகை கல்யாணி பிரியதர்ஷன், நடிகைகளை முன்னிறுத்தி எடுக்கும் திரைப்படங்களுக்கு மக்கள் அதீத வரவேற்பளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட். I think we're all just very happy that we are getting such big numbers, we're breaking paths, we're making history in some way or the other. So yeah, that's all I can say. லோகா திரைப்படம் ஒரு தயாரிப்பாளராக தனக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்துள்ளதாக தெரிவித்துள்ள நடிகர் துல்கர் சல்மான், படத்திற்கு தமிழில் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கவில்லை என்றார். இது கொஞ்சம் கிளீஷே தான் இருக்கும், ஆனால் நாங்கள் யாரும் இப்படி எதிர்பார்க்கல. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இது இவ்வளோ ரீச் ஆகணும் எங்கள் யாரும் எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலி எங்கே ஒரு நம்ம கேரளா ஃபோக்லோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசில் வச்சோம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது. அதுவே ஒரு பிளெஸிங் இந்த படத்துக்கு. ஐ திங்க் லோகா சாப்டர் 1 வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை மொத்தம் 5 பாகங்களாக எடுக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.